எல்லாருக்கும் வணக்கம். இது வுட்வொர்க் தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கிச்சன் மாடர்ன் கிச்சன். அது வந்து அந்த ட்ரே, அப்புறம் வந்து அந்த ரேக்கு டோருக்காக, அப்புறம் வந்து எல்லாம் இருக்கிற உள்ள என்ன வேலை இருக்கோ கீழே அந்த வேலை இன்னைக்கு செஞ்ச வேலை. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஷீட் வந்து 80 ரூபா இந்த ஷீட்டோடைய ரேட்டு. இந்த ஷீட்டு ரேட் வந்து 80 ரூபா. முழுசாக கரெக்டாக 2 ஷீட்டு முழுசாக ஆயிருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதில் வந்து தெரியும் எவ்வளோ என்னென்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஃப்ரண்ட் அந்த பார்ட்ரு, அப்புறம் வந்து சைடு பீஸு, அப்புறம் அந்த ட்ரேக்கான 4 ட்ரே. ஒன்று நார்மலாக அந்த பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ட்ரே, அப்புறம் வந்து சில வந்து ஸ்பூன்ஸ், அப்புறம் அந்த கரண்டி இந்த மாதிரி விஷயத்த வச்சுக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து 6 இன்ச்சு ட்ரே ஒன்று, அப்புறம் வந்து ஆயில் ட்ரே தனியாக. மொத்தம் 3, அது ஒன்று 4 ட்ரே. இது ப்ரைஸ் எவ்வளோன்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் இது ஃபைனலாக முடியும் போது ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு தெளிவாக நான் அந்த ப்ரைஸ் சொல்கிறேன் நான். ஏன்னா எனக்கு இன்னும் அந்த பில்லு வரல. வந்த பிறகு நான் உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே சொல்கிறேன் நான் என்னன்ட்டு. ஆனால் சீட்டோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டோடைய ரேட்டு வந்து 80 ரூபா. சரிங்களா? இது வந்து இன்றைக்கான இந்த ஒர்க் வந்து இன்றைக்கான ஒர்க். இது இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோவாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காட்டியிருக்கேன். இன்னும் டோர் எதுவும் போடல. டோரு வந்து இன்னும் வேலை இருக்குது. கிச்சனில் வந்து கீழே மட்டும்தான். மேலே லேப்ட் பார்த்துருப்பீங்க, லேப்ட் முடிச்சுட்டு இப்போ கீழே மட்டும் செஞ்சுருக்குறோம். இன்னும் வந்து கீழே முடிஞ்சு ஃப்ரேமு, அப்புறம் வந்து எல்லாம் கரெக்டாக மூலமட்டத்துக்கானது, எவ்வளோ லெவல் வைக்கணும், அது எல்லாமே பக்காவாக முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு. கீழே வந்து ஃப்ரேம் மேலே வேலைலாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து டோர் போடுறது, அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஸ்லாப்பு கீழே வந்து ஒரு ஷெல்ஃப் வரப்போகுது. அதையும் நான் காட்டுறேன். கிச்சனில் வரும்ல மாமலாக, அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் சிம்னிக்கு மேலே வர்ற இன்னும் ரேக்கு, அதுக்கு ஒரு பக்கத்துக்கான ஸ்லாப் இன்னும் வேலை செய்யும்போது நான் டோட்டலாக அதையும் காட்டுறேன். சிம்னி ஃபிட்டிங்ஸு, அந்த ஹேர் வெளியே போகிறதுக்கானது என்ன ஆகுதோ அந்த லைன் எல்லாம் வந்து க்ளீனாக காட்டுறேன் முழுசாக. என்னால் முடிகிற அளவுக்கு நான் ஒர்க் பண்ணுறத வந்து வீடியோ எடுத்து நான் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் எடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம அது வீடியோ எடுக்கிறது தான் பெரிய சவாலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணுறத பூரா எடுத்து அதை திரும்ப எடிட் பண்ணி போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைத்தி ஆல் பட்டன் அமைத்திங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கானது தேவையானது என்னன்றது தெரியும். இதுக்கு வந்து என்ன எவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்னா, கீழே இது வந்து ஓப்பன் கிச்சன். எப்படின்னா டியூப்லெஸ் வீடு மாதிரி. டியூப்லெஸ் வீடு பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். உள்ளே படிக்கட்டு வரும், ஓப்பன் கிச்சன். அதனால் இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வீடு எவ்வளோ இருக்குன்னா ஒரு 10க்கு 8, அவ்வளோதான். இதுதான் கிச்சன். அந்த கீழே மட்டும் வாட்டர் ப்ரூஃப் ஷீட் போட்டிருக்கோம். அதுக்கு ஷீட்டு வந்து பார்த்தா 2 ஷீட்டு முழுசாக இருக்குது. அதுவும் அந்த ட்ரேக்கு வந்து நம்ம பண்ணதுனால மட்டும்தான் பாக்ஸு 6க்கு 2.5 அந்த மாதிரி ஒரு அளவில் நம்ம பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு மட்டும் பாக்ஸு, மீதி எல்லாம் ஃப்ரேம் மட்டும்தான். எதுவுமே வந்து பாக்ஸ் டைப்லாம் எதுவும் பண்ணல. 80 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கு கணக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஒயிட் மைக்கா வந்து 2 மைக்கா, அதுக்கு என்ன எவ்வளோ வருது, 650 ரூபா ஒரு ஒயிட் மைக்கா. அப்புறம் வந்து இந்த ஷீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு வந்து 80 ரூபா. 8க்கு 4, 8 அடி ஆகிட்டு 4 அடி ஆகலாம். அது நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ வரும்ன்ட்டு. நீங்களே டோட்டல் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த ட்ரேக்கான ப்ரைஸ் மட்டும் நான், இது என்ன ப்ரைஸ் விற்கிதுன்னு தெரியாது. அதை நான் அது என்ன ப்ரைஸ்ன்னு எனக்கு பில்லு வந்த பிறகு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இன்னும் கிச்சன் வேலை முடிஞ்ச பிறகு நான் ஃபைனலாக அது எவ்வளோ ஆகுது என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே பாய். நாளைக்கு நான் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.